வரும்போது சொல்றோம். எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா? எடப்பாடி என்ன வாரணாசி போனாரா? எடப்பாடி என்ன போனாரா? எடப்பாடி என்ன போனாரான்னு சொல்லுங்க. எடப்பாடி என்ன போனாரா? எடப்பாடி என்ன போனாரா? நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா அவங்க வர்றாங்க பண்றாங்க. அண்ணே, எடப்பாடி அண்ணன் வாரணாசிக்கு போகவில்லை என்கின்ற உண்மை எல்லோருக்கும் தெரியும். நான் அரசியலுக்கு வந்த பிறகு எடப்பாடி அவர்கள் ஏன் போகவில்லை என்பதும் எனக்கு தெரியும். போகவில்லை என்பதற்கான காரணம் என்ன சொன்னாங்க அப்படிங்கறதையும் நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல உங்களுக்கு என்ன கிளாரிஃபை பண்ணணும் கேளுங்க. அண்ணாமலை வந்து நீங்க கேட்க வேண்டாம். பழனிசாமி சொல்ல ஒரே நிமிஷம் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. அத பழனிசாமி சொல்லட்டும். இல்ல நான் அப்படியெல்லாம் இல்லைன்னு சொல்லட்டும். சீமான் அண்ணன் வந்து நேற்று சொல்லியிருக்காருன்னு நீங்க கேட்குறீங்க. சீமான் அண்ணன் பத்தி சீமான் அண்ணன் சொல்ல கருத்தை நான் சொல்றேன். எடப்பாடி ஒரு அடிமை. ஏன்பா எடப்பாடிக்கு எல்லாமா பயப்படுவீங்க? அவர் பதவி விட்டு இறங்கினா பக்கத்து வீட்டுக்காரனை எடப்பாடியை மதிக்க மாட்டான். சீமான் அண்ணன் சொன்னாரா இல்லையா? அந்த வீடியோ நான் விட்டுமானே. அதனால இதெல்லாம் நம்மகிட்ட பேசக்கூடாது. அதனால அறிவுரை சொல்லுங்க, கேட்டுக்கிறோம். எல்லாருக்கும் உரிமை இருக்கு. சீமான் அண்ணன் வந்து எனக்கு பிடிக்கும், அதெல்லாம் வேற. சீமான் அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா? எடப்பாடி ஒரு அடிமை. அடிமைக்கெல்லாம்ப்பா பயப்படுவீங்க? 6 மாசத்துல பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான். அது தரம் இல்லை. அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல். அதனால அது வேண்டாங்கன்னா அப்ப நான் பேச ஆரம்பிச்சு அது வேற மாதிரி ஒரு லைனா போகும். நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அரசியல் செய்ய நான் விரும்பவில்லை. அவர்கள் சொன்னாங்க கைய காலை பிடிச்சி வந்தேன், உழைக்காம வந்தேன்னு சொன்னாங்க. பதில் கொடுக்க வேண்டியது என் தர்மம். என் சேருக்கு அந்த மரியாதை இருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவருடைய இருக்கைக்கு நான் மரியாதை கொடுக்க வேண்டும். அதற்காக பதில் சொல்லியிருக்கேன். ஏன்னா ஒரு கருத்துக்கும் திரும்ப நான் சொல்ல ஆரம்பிச்சு அது எண்டே இல்லாம போயிட்டு இருக்கணும். சாரிங்கண்ணா. இன்னைக்கு உங்களுக்கு தெரியுங்கன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்தவரை இவங்க பெயில் கிடைக்கிறவங்க யாருமே இன்னசென்ட் இல்லைங்கண்ணா. ஏன்னா யாருமே ஒரு சிறைச்சாலையில 10 வருஷம் 15 வருஷம் இந்தியாவில் இருக்க முடியாது. இந்த புதிய சட்டங்களை பார்த்தீங்கன்னா புதுசா வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் சட்டம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு குற்றவாளி அண்டர் ட்ரையலாகவே அந்த குற்ற தண்டனையில் 1/3 இருந்துட்டாவே பெயில் கிடைக்கணும். அந்த அளவுக்கு ரிலாக்ஸ் பண்றாங்க. அதனால் இவர்கள் யாரும் நிரபராதிகளா வரல. ப்ராசஸ் 1 வருஷம் 8 மாசம் ட்ரையல் ஆரம்பிச்சிருச்சு, டெய்லி ட்ரையல் போகுது. இதுக்கு மேல சாட்சியை கலைக்க மாட்டாங்க. அப்படித்தான் எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா ஃபார்முலா 4 ஐயா, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் மாநில அரசும் இந்த ஃபார்முலா 4 ரேஸ் நடத்துவதற்கு நாங்க யாருகிட்டையுமே பணம் வாங்கல. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டை வச்சு, ஏன்னா என் மேல சும்மா கேஸ் போடுவாங்க. இதுவரை 5 எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசு எதுக்கு போட்டாங்க? நான் பேசினதுக்காக. வட இந்திய தொழிலாளர் பண்றீங்களாப்பா எஃப்ஐஆர் எம் மேல. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடிச்சு கொண்டிட்டீங்களேப்பா கடலூர்ல எஃப்ஐஆர் எம் மேல. இது மேல ஏன் எஃப்ஐஆர் போடல? F4 ரேஸ் நடத்த ஒரு பிரைவேட் என்டிட்டி அவங்க பேன் நம்பரை பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு எல்லாத்திட்டையும் கொடுத்து லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வசூல் பண்ணி இந்த ரேஸை நடத்துறாங்க. அதுவும் இந்த நபர் யாருன்னு கொஞ்சம் பத்திரிகை இன்வெஸ்டிகேட் பண்ண தெரியும். இந்த நபரோட பேக்ரவுண்டை பாருங்க. இவர் எந்த ஊரை சார்ந்தவர், எப்படிப்பட்ட மனிதர். அதனால் இப்படித்தானே இந்த ரேஸே நடக்குது. எல்லாத்துக்கும் கேஸ் போடுறவங்க இல்லையா கேஸ் போடல. போட்டா தெரியும், நான் ரிலீஸ் பண்ணுவேன் டாக்குமெண்ட். எல்லாம் ஆர்டிஜிஎஸ் பண்ணவங்க 10 பேர் 25 லட்சம் கொடுத்தவங்க, 50 லட்சம் கொடுத்தவங்க இன்னைக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இல்லைன்னு சொல்லுங்க. அந்த பேன் நம்பர் இருக்கு. இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள்ட்ட நீங்க கேளுங்க, ஆனா உள்ள வந்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்களாமா? அண்ணாமலை என்ன பேசினதுக்கு பிறகு அதுதான் இன்னைக்கு அந்த F4 ரேஸ்னுடைய லட்சணம் இதானுங்க. அண்ணா கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க தலைவா. ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம், குறிப்பா சிந்துகர் ஃபோர்ட். அது கடந்த ஆண்டு நம்முடைய பிரதமர் அவர்கள் துவக்கி வைத்த, பிரதமர் இருந்து நடத்தி வைத்த சிலை. அது மகாராஷ்டிரால சத்ரபதி வீர சிவாஜி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மரியாதை தெரியும். அவருடைய வழித்தோன்றர்கள் இருந்தாங்க. அது நேவி, இந்தியன் நேவி இடத்துல அதை வச்சிருந்தாங்க. நேவி கௌரவப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிவாஜி சிலை வச்சிருந்தாங்க. அது துரதிருஷ்டவசமாக உடைஞ்சிருச்சு. மகாராஷ்டிராவுடைய முதலமைச்சர் சொன்னாங்க 45 கிலோமீட்டருக்கு மேல காத்து ரொம்ப பலமா அடிச்சிருக்கு. அதனால சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையும் மேலே நடவடிக்கை எடுக்க போறோம். ஸ்ட்ரக்சரல் ஸ்டெபிலிட்டி, அந்த நட்டு போல்ட் சரியா இருந்ததான்னு அதனால நடவடிக்கை எடுக்கணும். எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா ஒரு சிலை வைக்கும் போது தலைமையில விழுந்து என்னென்ன இப்பதான் ஒரு போர்டெல்லாம் விழுந்துச்சு. அதை பத்தி நான் கருத்து சொல்லிங்கன்னா முதலமைச்சர் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. இது துரதிருஷ்டவசமான ஒரு நிகழ்வு. மறுபடியும் அங்க இருக்கக்கூடிய அரசு இன்னும் பிரம்மாண்டமாக வீர சிவாஜி அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு.
ஆமா ஆமா அதுல என்ன மாற்றம் அதுல என்ன மாற்றம் அண்ணே இன்னைக்கு பிஜேபி கட்சியில வந்துன்னு மாநில தலைவர் மேனேஜர் கிடையாது, ஒரு தலைவர் என்கின்ற பொறுப்புக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். பேசுறோம், கைடு பண்றோம், ஆலோசனைகளை கேட்கிறோம். அண்ணன் கே பி ராமலிங்க அண்ணன் சக்கரவர்த்தி அண்ணன் இருக்கிறாங்க, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஆள் தான். என்ன சொன்னாலும் உதாரணத்துக்கு 2 பேர்த்த நான் சொல்றேன், பக்கத்தில் இருக்கிறவங்க. இதுவரை அவர்கள் சொன்ன கருத்துக்கு எதிராக நான் ஒரு வேலையை செஞ்சது இல்லை, ஆனால் வெளிக்காட்டிக்க வேண்டும் என்கின்ற அவசியம் இல்லை. இன்னைக்கு பாருங்க, பிஜேபியினுடைய சரித்திரத்தில் ஒரு மாநில தலைவர் முதலாக கட்சி 3 மாதம் விடுப்பு கொடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த கட்சியிலுமே கிடையாது, பிஜேபியில் கொடுக்குறாங்க, ஏன்னா படிச்சுட்டு வரணும் அப்படின்னு. அது இந்த கட்சி படிப்புக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அதற்கு முன்னாடி தலைவர்கள் வரலாம் என்னென்ன, எனக்கு முன்னாடி 1008 தலைவர்கள், எனக்கு அப்புறம் 1008 தலைவர்கள். படிப்புக்கு இந்த கட்சி கொடுக்கக்கூடிய மரியாதையை தான் உங்க முன்னாடி நான் வைக்கிறேன். அதனால இந்த தலைவர் இளைவரெல்லாம் தேவையில்லை. ஐ ஆல்சோ பிலீவ் எங்கிருந்தாலும் கூட செய்கின்ற பணிக்கு அந்த மரியாதை இருக்கும். சேர்ல இருந்து தான் அதை செஞ்சா தான், அண்ணாமலை இந்த சேர்ல உட்கார்ந்து இருக்கனால தான் மரியாதையின் அவசியம் இல்லைங்க. கட்சியில தொண்டனா இருந்து வேலை செஞ்சாலும் அந்த மரியாதை கொடுக்கத்தானே போறாங்க. நாங்கள் தொண்டர்கள், பொறுப்பு தலைவர் பொறுப்பு, அவ்வளவுதான். அடிப்படை எல்லா தொண்டர்கள். பதவி இருக்கு போல் நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வெங்காய பதவி. வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒன்று இருக்காது. அது மாதிரி தான் தலைவர் பதவி. உரிச்சு பார்த்தீங்கன்னா உள்ள ஒன்று இருக்காது. ஒரு சேர் இருக்கும், ஒரு டேபிள் இருக்கும், ஒரு டேபிள் வெயிட் இருக்கும், ஒரு பென் இருக்கும். அதை நீங்க பிரமாதமாக கூட பார்த்துக்கலாம். அந்த மாதிரி நான் பார்க்கலீங்கன்னா. அதனால் எனக்கு சந்தோஷம், இந்த கட்சி அனுமதி கொடுத்து படிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வாதத்தை வைத்து அனுப்புறாங்க. பிரதமர் அவரே அனுப்புறாங்க. அதனால் பெரிய மகிழ்ச்சி, நெகிழ்ச்சி. தலைவர்களும் அந்த பொறுப்பை சுமக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. அதற்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். நன்றி அண்ணா.